Hi friends, welcome to my channel Sasti Designer Works. நம்ம இந்த சேனலை ஸ்டிச் பண்ண ஆரி ப்ளவுஸோட அவுட்லுக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த saree வந்து ஃபுல்லாக டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலரில் முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே புட்டாஸ் வந்து பிங்க் கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். ஒரு லைன் வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக் நெக் ஃபுல்லாகவே மேங்கோ மோட்டிஃப் தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு மோட்டிஃப் மட்டும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதுவே எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜரியில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிஃப்க்கு ப்ளூ கலர், ஒரு மோட்டிஃப்க்கு பிங்க் கலர், அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம். அப்புறம் இடையில இருக்கிற கேப்புக்கு அங்கங்கே வந்து ஒரு பீட்ஸ் கொடுத்து அதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்புறம் 2 மோட்டிஃபுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மேங்கோ மோட்டிஃபுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் இது பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் ஸ்டார்டிங்கில் 2 லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ், ஒரு லைன் ஸ்டோன் செயின், ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜரி த்ரெட்டில் ஒரு ஆஃப் லோட், ஒரு சர்க்கிளில் ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம், கர்வாக வந்த மாதிரி. அப்புறம் இந்த ஃப்ளவரில் ஒரு பெட்டலில் வந்து ப்ளூ கலர், ஒரு பெட்டலில் வந்து பிங்க் கலர் கொடுத்து அப்படியே ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கோம். நான் அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது வீடியோவில் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டலுக்கும் சென்டரில் ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் சூவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், வெளியில் தெரியாத மாதிரி. சென்டரில் இருக்கிற ஃப்ளவருக்கு லோட் ஸ்டிச் போட்டு அதுக்கும் ஸ்டோன் செயின் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோதுமை பீடு வச்சு அதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் திலகம் ஷேப்பில். இதே மாதிரி தான் ஓவராலாக பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் எல்லா பக்கமே புட்டா கொடுத்துருக்கோம். இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.